ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 to 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனேயே நான் இன்றைக்கி 1 டம்ளர் பருப்பு நான் சேர்த்திக்க போகிறேன். அதாவது துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே இப்போ இந்த குக்கரில் சேர்த்திக்க போகிறேன். முள்ளங்கி சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் பருப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்தினோடனே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இது நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம். நீங்கள் பருப்புக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் விசில் விட்டுக்கோங்க. நான் 3 to 4 விசில் விடுவேன். விசில் வச்சிடலாம். அதுக்குள்ளே காய் வதக்கி விட்டுறலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடான உடனேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகுலாம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி வெங்காயமாக நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனேயே ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் 1 சேர்த்திக்கோங்க. சின்ன பழமாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தி வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி 1/4 கிலோ முள்ளங்கி சேர்த்திக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி 1/4 கிலோ முள்ளங்கி சேர்த்திருக்கேன். அதாவது 3 முள்ளங்கி நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளியோட முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். முள்ளங்கி நல்லா வேகணும். ஓரளவுக்கு நான் மூடி ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். மூடி போட்டு வைக்கும் ஓரளவு காய் வெந்துருச்சு. இப்போது காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்க போகிறேன். அதாவது ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். நான் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்ததாலும் சேர்த்திக்கலாம். இல்லை பருப்பு வேகிறப்போ அதோடையும் பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கிட்டாலும் வேக வச்சுக்கலாம். நான் காயோடு சேர்த்தி பெருங்காயத்தூளை போட்டுக்க போகிறேன். இப்போ நல்லா ஓரளவு காய் வெந்து தண்ணியெலாம் கொதித்து நான் பருப்பு வெந்துருச்சு. பருப்பை இப்போ அந்த காயோடு சேர்த்தி ஊற்றி வச்சிட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்போடு சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்கள் புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும். புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை தழை கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு நான் இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக டேஸ்ட்டான முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.